என்னால இப்ப மட்டும்தான் வர முடியும். கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. அப்புறம் மீட் பண்றது கஷ்டம். இல்ல தேவி, இப்ப நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். என்னால வர முடியாது. நான் ஒரு half அன் அவர் கழிச்சு வரட்டுமா? கார்த்திக், அப்ப என் அப்பா அம்மா வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ், நீங்க எனக்காக வாங்க. நான் உங்களை பார்க்கணும்னு தானே டெல்லியில இருந்து வந்திருக்கேன். அதெல்லாம் புரியுது. ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நான் சும்மா உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? இருங்க, என் போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். அதை பார்த்துட்டு வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. என்னம்மா? என்ன இப்படி இருக்கா? இத்தனை நாள் நம்ம இந்த ஊர்ல சாதாரணமா இருக்கிற பொண்ணுங்க கூட தான் இருந்திருக்கோம். இவ டெல்லி பொண்ணு, செம்ம அழகா இருக்கா. இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப லைஃப்ல மாட்டாதரா கார்த்திக், மிஸ் பண்ணிடாதரா. ஆனா தனா வருவாளே. சரி, ஊர் எல்லைக்கு இங்க இருந்து 10 நிமிஷத்துல போயிடலாம். அவளை பார்த்து பேசிட்டு தனா வரத்துக்குள்ள இங்க வந்துடலாம். இவளை மிஸ் பண்ண கூடாது. ஐயோ தேவி, எனக்கு உன் மேல நம்பிக்கைலாம் இருக்கு. நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உங்களை பாக்குறதுக்கு தான் நான் இவ்வளவு ஆசையா வரேன். நீங்க இப்படி சொல்றீங்களே. ஓகே ஓகே, நான் வரேன். நிஜமாவா? எனக்காக நீ வரும்போது உனக்காக நான் வரமாட்டேனா? 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். தேங்க்யூ. இன்னும் half அன் அவர் இருக்கு தனா வரதுக்கு. இப்ப போயிட்டு அவளை மீட் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகே. மாயா, என்ன பண்ற நீ? யார் அந்த தேவி? ஏன் அவங்கிட்ட அப்படி பேசுன? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் கதிர். ஆனா கண்டிப்பா கார்த்திக் வீட்டை விட்டு வெளியில வந்துருவான். தனா போய் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு திரும்ப வந்துருவான். அடிக்கடி 2 பேரும் இப்படிதான் இங்கதான் பாத்துக்கறாங்க. தப்பு நடந்தா யாருக்கு அசிங்கம்? நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. நீங்களே உள்ள போய் பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்னப்பா, இங்க யாரையுமே காணோம்? அதானே, அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோமே. வாங்க பக்கத்து ரூம்ல. சரி வாங்க போப்பா. என்னையா அவங்க சொன்ன மாதிரி இங்க யாருமே இல்லையா? என்னையா அவங்க எல்லாம் நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்களா? போங்கய்யா. எங்க இவ்வளவு காணோம்? டைம் வர ஆயிட்டு இருக்கு. கார்த்திக் தான் பண்றான். ஹலோ, சொல்லுங்க கார்த்திக். ஹலோ தேவி, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். அப்படியா? நான் ஆன் தி வேல தான் இருக்கேன். நான் வந்துருவேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன் கார்த்திக். ஓகே.
அந்த கார்த்திக் நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டான். அப்போ தனாவும் அங்க போய் பார்த்துட்டு அவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வந்துருவான். அண்ணி என்ன நீ பாக்குறீங்க? அண்ணே வருவாரா அண்ணி? தெரியல. ஏ மாயா, தனா வந்துட்டா. நல்ல வேளை, தப்பா எதுவும் நடக்கல. ஏய் தனா, எங்க போன? தோ பக்கத்துல தான் பாட்டி போயிருந்தேன். சரி போ. வாமா வா. பரவாயில்ல மாயா, பிள்ளையார் உக்காந்த இடத்துல இருந்தே பழத்தை வாங்கின மாதிரி நீ இங்க இருந்துகிட்டே நடக்கிற இந்த பிரச்சனையை தடுத்துட்ட. பெரிய ஆளுதான் நீ. மாயா இங்க வா. கதிரு வா, உட்காருங்க. வாடா வா. இந்த வரேன். தனா நீயும் போய் அங்க உட்காரு. வா. ஆ, வாங்க உட்காரு. வா இங்க உட்காரு. மாலை எடுத்து கொடுங்க. சீனு அத்தை. உட்காருடா. ஆ. வா. உட்காரு.